Okay. Welcome to all another deep analysis editorial session. ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்ட். இப்போ பொதுவாக பிஓஐக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அது எல்லாமே அட்வான்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்குது. அப்போ நாமளும் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸ் ரிசர்ச் டெக்னாலஜிலாம் எந்த ஃபீல்டில் இந்த சயின்ஸ் டெக் கீழே வருதோ அதெல்லாம் நம்ம நோட்டிஃபை பண்ணணும். அதில் ஒன் ஆஃப் தி ரீசெண்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் யூனிக் மெத்தட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸ் ப்ரோக்ராம். இதை மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நமக்கு வரும்போது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அது எஸ்பெஷலி ப்ரிலிம்ஸில் என்ன மாதிரி கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா, இப்போது இது இஸ் பேஸ்ட் ஆன் டிசீஸ் இல்லையா, இட்ஸ் அ டிசீஸ் டிசார்டர். அப்போது இது யார் டேக் கேர் பண்ணுவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தா? அப்போது இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் வெல்ஃபேர் வருவாங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி அண்ட் வெல்ஃபேர் வருவாங்களா? அண்ட் யூனிக் மெத்தட் ஆஃப் மேனேஜ் இன்ஹெரிட்டட் டிசார்டர் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இல்லை ஃபேமிலி வெல்ஃபேர் நம்ம பார்ப்போம். பட் அது மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில டீம்ஸ்லாம் வரும்போது என்ன பண்ணுங்கள், அது எந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது மாதிரி காமன் டேர்ம்லாம் வரும்போது அது எந்த மினிஸ்ட்ரி வேணால் கூட இருக்கலாம். அப்போ நம்ம அது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மினிஸ்ட்ரி நோட்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி இடத்துலாம் ட்ராப் வைப்பாங்க. தி யூனிக் மெத்தட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸ் இஸ் ஹேண்டில் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி அண்ட் வெல்ஃபேர் ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அப்படிலாம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், எஸ் மேபி அப்படி நம்ம ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கவனிக்கணும். ஏன்னா இந்த ஏரியாவில் நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா எந்த மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஃபேமிலி வெல்ஃபேராக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், சயின்ஸ் டெக்னாலஜியாக இருக்கலாம், வாட் எவர். ஓகே, ஸோ இந்த மாதிரி திங்ஸ் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதோடைய தீம்ஸ் என்ன, இப்போ நம்ம இந்த எடிட்டோரியல் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இன்ஹெரிட்டட் டிசார்டர் பற்றி பார்ப்போம். இப்போ டிசீஸ் வேறு, டிசார்டர் வேறு. ஓகே, டிசீஸ்னால் என்னென்னா, நம்மளுடைய நார்மல் லைஃப்பில் நம்ம நம்ம நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் நம்ம எந்த மாதிரிலாம் இருக்கோம், எப்படி சாப்பிட்றோம், எந்த டைமில் தூங்குகிறோம், எப்படி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஒர்க்கில் இன்வால்வ்டாக இருக்கும், அண்ட் நம்முடைய பர்சனல் லைஃப் இது மூலமாக எப்படி எங்கேஜிங்காக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. சில சமயம் நம்முடைய பர்சனல் லைஃப், ஒர்க் லைஃப், நம்முடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன், நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட், இது எல்லாமே நமக்கு ஒரு விதத்தில் டிஸ்டர்பாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது நம்ம டிசீஸ்னு சொல்லுவோம். வெரி சிம்பிள். இப்போது ரீசெண்ட் ரிப்போர்ட் படி உலகத்தில் 800 கோடி பேரில் கிட்டத்தட்ட 200 கோடி பேர் மென்டல் இல்னஸ்னால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு லேண்ட்சன் ரிப்போர்ட்ஸில் இருக்குது. அப்போது நம்முடைய ஒர்க் லைஃப்லேயும் பர்சனல் லைஃப்லேயும் ஒருத்தவங்க ரொம்ப அதிகமாக கோவப்படுறாங்க, ரொம்ப அதிகமாக ஷார்ட் டெம்பராக இருக்காங்க, ரொம்ப அதிகமாக டிப்ரெஷன் ஆகுறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, சூசைடல் தாட் ரொம்ப அதிகமாக வருது, அண்ட் நம்மளுடைய பிஹேவியர் ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே மென்டல் இல்னஸில் வரும். அப்போ இது எல்லாமே நம்முடைய ஒர்க் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணும், அண்ட் ஃபேமிலி லைஃப் அஃபெக்ட் பண்ணும். அப்போ இது எல்லாமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிசீஸ். பட் வென் கம் டு டிசார்டர் அப்படின்னா நம்முடைய ஜெனட்டிக்கல் மியூட்டேஷன் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ், நம்முடைய குரோமோசோம் இருக்கக்கூடிய குரோமோசோமுக்குள்ள கூடிய ஜீன்ஸ் எல்லாமே ஒரு மியூட்டேஷன் ஆனாலும், மியூட்டேஷனாக சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை எப்படி சிம்பிளாக திங்க் பண்ணலான்னா, ஒரு சைக்கிள் செயின் எடுத்துக்கோங்க. சைக்கிள் செயினில் பார்த்தீங்கன்னா அந்த செயினுடைய போல்ட்லாம் ஆர்டராக லைனாக மாட்டியிருப்பாங்க. ஒருவேளை அந்த சைக்கிள் செயினுடைய போல்ட் ஒன்று கலண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்டையர் செயின் என்ன ஆகிடும், கட் ஆகிடும். சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடக்கலாம். இல்லைன்னா அந்த ஒரு அந்த சிங்கிள் லென்த் இருக்கக்கூடிய அந்த செயினுடைய ஒரு பீஸ் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த செயின் நமக்கு கனெக்ட் பண்ண முடியாமல் போயிடும். இந்த மாதிரி திங்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த என்டையர் செயினை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும், அண்ட் சைக்கிளை ஓட்ட முடியாது. ஓகே, இந்த மாதிரி நம்முடைய ஜீனில் நிறைய ஜெனட்டிக்கல் சீக்வன்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்முடைய பாடியில் கூடிய ஜெனட்டிக்கல் சீக்வன்ஸ் எல்லாமே ஆர்டராக அலைன் ஆகிருக்கும். அந்த ஆர்டராக அலைன் ஆகக்கூடிய அந்த ஜெனட்டிக்கல் சீக்வன்ஸ் மிஸ்பிளேஸ் ஆகிட்டாலோ, இல்லை அந்த சீக்வன்ஸில் ஏதாவது ஒரு ஜீன் ஆப்சண்ட் ஆகிட்டாலோ, இல்லை எக்ஸ்ட்ரா ப்ரெசண்ட் ஆகிட்டாலோ, இல்லை அந்த ஜீன் ஏதாவது டிஸ்டர்ப் ஆனாலும் என்ன ஆகும்னா அந்த சீக்வன்ஸ் மூலமாக நடக்கக்கூடிய அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் டிஸ்டர்ப் ஆகிடும். இது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுக்க போகிறீங்க, ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க. ஜெராக்ஸ் எடுக்கும்போது இந்த மிஷினில் வைக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அப்படியே அந்த பேப்பர்ஸை வச்சு நம்ம ஃபோட்டோ காப்பி எடுக்கும்போது சடனாக நம்ம ஃபோட்டோ காப்பி எடுக்கக்கூடிய டைமில் அந்த ப்ரிண்டிங் அந்த ப்ரெஸ் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு பேப்பர் மடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காப்பி எப்படி வரும்னா A4 ஷீட்டில் வந்துடும் காப்பி. பட் அந்த A4 ஷீட்டுடைய கார்னர் எப்படி இருக்குன்னா பேப்பர் மடங்கின மாதிரி வந்துடும். இந்த மாதிரி தான் ஜீன். ஜீனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அந்த பேபி மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பர்த் டிஃபெக்டாக இருக்கும்.
ஒருவேளை அது நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம அது கருவில் இருக்கும்போதே கண்டுபிடிக்க முடியும். சில பர்த் டிஃபெக்ட்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த குழந்தை பிறந்து ஒரு 2-3 வயசுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை பர்த் டிஃபெக்டாக இருக்கா, ஐ மீன் ஜெனட்டிக்கல் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கா இல்லைங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த குழந்தையோட லைஃப் மட்டும் இல்லாமல் அந்த என்டையர் ஃபேமிலியோட லைஃப் என்ன ஆகும்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறிடும். ஓகே, இதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் ஜெனட்டிக்கல் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் இந்த ஜெனட்டிக்கல் டிசார்டர் ரொம்ப 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 ஃபியூ பீப்புளுக்கு மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லட்சத்தில் ஒருத்தருக்கும் இல்லை கோடியில் ஒருத்தருக்கு வரும். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ரேர் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரேர் டிசார்டர் நம்ம சரியாக அட்ரஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, அந்த ரேர் டிசார்டர்னால அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட எக்கனாமி என்ன ஆகும், சொசைட்டி என்ன ஆகும், பெரிய லெவலில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கண்ட்ரி அதுக்கான மெஷர்மெண்ட் எடுக்கணும். நிறைய டெவலப்டு கண்ட்ரியில் இதுக்கான மெஷர்மெண்ட்லாம் இருக்குது. யூகே அண்ட் ஐரோப்பா அண்ட் அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. பட் இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரியில் இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லாத ஒரு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி ஜெனட்டிக்கல் இன்ஹெரிட்டட் டிசார்டருக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கிறதுங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுத்திருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதோடைய காமனான இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ ஜெனட்டிக்கல் டிசார்டர்னா என்ன, ரேர் ஹெல்த்னா என்ன, ரேர் ஹெல்த் டிசார்டர்னா என்ன, அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், மேனேஜ் பண்ணுறதுலாம் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ்லாம் என்னென்ன, அதெல்லாம் வரக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, so the Ministry of Science and Technology decided to the UMMID, Unique Method of Management of Inherited Disorder Program for Rare Genetic Disorder to the nations. The program would have special features என்னன்னா, initiatives of Department of Biotechnology aim to improving diagnosis and management of rare genetic disorders in India. நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ எவ்வளோ பீப்புள் இந்த ரேர் டிசீஸ்னால பாதிக்கப்படுறாங்க, எந்த மாதிரி சொசைட்டி பேக்ரவுண்ட் பீப்புள் ரேர் டிசீஸ்னால பாதிக்கப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புவர் பீப்புள் பாதிக்கப்படுறாங்களா, இல்லை ரொம்ப அதிகமான ஃபுட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆன பீப்புள் பாதிக்கப்படுறாங்களா, இல்லை ஓல்டேஜ் பீப்புள் பாதிக்கப்படுறாங்களா, இல்லை மால்நியூட்ரிஷன்ஸ்னால அஃபெக்ட் ஆகக்கூடிய சில்ட்ரன்ஸ் பாதிக்கப்படுறாங்களா, இல்லை அடல்ட்ஸ் பேஸ்ட் பீப்புள் பாதிக்கப்படுறாங்களா, இல்லை ஏதாவது ட்ராக்ஸ் அண்ட் அதர் கன்சம்ஷன்ஸ்னால வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூனால பாதிக்கப்படுறாங்களா, இது மாதிரி நம்ம டயக்னோஸ் பண்ணணும். அப்படி டயக்னோஸ் பண்ணால் தான் அந்த மாதிரி பீப்புள் என்ன செப்பரேட் பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கைண்ட் ஆஃப் ரேர் டிசீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60+ பீப்புளுக்கு மட்டும்தான் வருது அப்படிங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 60+ பீப்புள், அந்த 60+ ஏஜை கிராஸ் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு இந்த அவேர்னஸை நம்ம இன்டென்சிவாக கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ 60+ ஏஜ் கிராஸ் ஆகக்கூடிய பீப்புளுக்கு இந்த மாதிரி ரேர் டிசீஸில் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கான சிம்டம்ஸ் இதுதான், அதுக்கான மெடிக்கேஷன் இதுதான், அதுக்கான என்விரான்மெண்ட் இப்படி தான் நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும், அந்த ரேர் டிசீஸ்னால பாதிக்கப்படக்கூடிய அந்த ரேஷியோஸ் என்ன பண்ண முடியும், நம்ம கம்மி பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், லிமிட் பண்ண முடியும். ஓகே, இது அதோடைய டயக்னோஸ் திங்ஸ். ஓகே, அதுக்காக நமக்கு என்ன வேணும், ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி வேணும். ஓகே, ஸோ பயோடெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. அண்ட் this program seek to make diagnosis, screening and counseling for inherited disorders more affordable, accessible and widely available. பொதுவாக இந்த உலகத்தில் இந்த ரேர் டிசீஸை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுடைய சார்ஜஸ் வெரி வெரி ஹைலி சார்ஜஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்குமே 20,000 ஸ்டார்டிங் 20,000லேருந்து க்ரோஸ் ஆஃப் க்ரோஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெலாம் ஸ்டார்டிங்கே 10 crore 16 crore தான் ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக ஹைலி காஸ்ட் ஆகக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை புவர் பீப்புள் ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ புவர் பீப்புள் ஆக்சஸ் பண்ண முடியாமல் போகும்போது என்ன ஆகும், அந்த ஜெனடிக் டிசார்டர்னால அவங்க லைஃப் என்ன ஆகும், பெரிய லெவலில் டவுட்ஃபுல்லாக மாறிடும் இல்லையா? அண்ட் இதை கொடுக்குறாங்க, டயக்னோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, அதுக்கான மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க, ஹைலி அஃபோர்டபுளாக கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் ஸ்கீம்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரேர் எர்த் டிசீஸ் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸ் மூலம் சில செலக்டிவான பேஷண்ட்ஸ்க்கு 50 lakhs வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகே, this initiatives also support the clinical training and institutional capacity building in genetic healthcare. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் பயோடெக்னாலஜி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த மாதிரி நிறைய பீப்புள் நம்ம ஸ்க்ரீன் பண்ணி டயக்னோஸ் பண்ணுற மூலமாக இந்த ஜெனட்டிக்கல் ஃபீல்டான ரிசர்ச் என்ன ஆகுது, க்ரோ ஆகுது. ஜெனட்டிக்கல் ஃபீல்டான ரிசர்ச் என்ன க்ரோ ஆகுது. அது மூலம் என்ன பண்ண முடியுதுன்னா நம்ம ஸ்டடி பண்ண முடியுது. அப்போ எவ்வளோ பீப்புள் ஜெனட்டிக்கல் டிசார்டர்னால பாதிக்கப்படுறாங்க, என்ன மாதிரி கிளாஸ் ஆஃப் பீப்புள் பாதிக்கப்படுறாங்க, என்ன மாதிரி சோஷியலி எக்கனாமிக்கலி பேக்ரவுண்ட் அண்ட் பீப்புள் பாதிக்கப்படுறாங்க, இந்த கைண்ட் ஆஃப் டிசீஸ் ரிசர்ச்சில் என்ன பண்ண முடியுது, இது மூலம் பண்ண முடியுது. இது மூலம் அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன பண்ண முடியுது, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், டியூன் பண்ண முடியும். ஓகே, இதுக்கப்புறம் வரக்கூடிய டிசீஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகலாம், இந்த மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம், இந்த மாதிரி திங்ஸ்லாம் பண்ண முடியும். ஓகே,
இதெல்லாமே ஃபியூச்சர் அட்வான்ஸ் ஜீன் டெக்னாலஜிக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் டேஷ்போர்ட் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் கம்பைன்டியம் டு ஸ்ட்ரென்தன் தி நேஷனல் மானிட்டரிங் அண்ட் டயக்னோஸ்டிக் அண்ட் அவுட்ரீச் சர்வீசஸ். ஒரு டேஷ்போர்டை கொண்டு வந்து அது மானிட்டர் பண்ணுற மூலமாக இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எவ்வளோ ரேர் டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேஷ்போர்டில் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்டேட் பீப்புள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட் பீப்புள் ரொம்ப அதிகமான ரேர் டிசீஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் ரேர் டிசீஸ்னால அதிகமான பீப்புள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, எவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் ஆக்சசிபிளாக இல்லை, எவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஸ்க்ரீன் பண்ண முடியும். இப்படி ஸ்க்ரீனிங் பண்ணுற மூலமாக பாலிசி மேக்கிங் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் டிசீஸ். இந்த சிக்கிள் செல் டிசார்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தியாவில் ட்ரைபல் பீப்புளை அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. நம்ம பார்க்கலாம் வாட் இஸ் சிக்கிள் செல் டிசீஸ் அப்படிங்கிறது. இந்த சிக்கிள் செல் டிசீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் இதான் சிக்கிள் செல் டிசீஸ். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்டாக பிளேட் மாதிரி இருக்கணும். அப்படி பிளேட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஆஃப் மூன் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம சிக்கிள் செல் டிசீஸ் சொல்கிறோம். இந்த ரெட் பிளட் செல்ஸ் பிளேட் தான் நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய இந்த ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய வீகிள். இந்த வீகிள் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா அதால் என்ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை கேரி பண்ண முடியாமல் போயிடும். எப்படி நம்ம பைக்குக்கும் காருக்கும் ஃபியூல் போட்டால் தான் அந்த பைக் கார் ரன் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய இந்த ஆக்சிஜன் நம்ம பாடியில் கூடிய எல்லா செல்ஸுக்கும் ஈக்குவலாக என்ஆஃபாக சப்ளை ஆனால் மட்டும்தான் we are fully active in the atmosphere. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே லேக்காக இருக்கும்போது என்ன ஆகும், நம்முடைய ஆர்கன்ஸோட ஆக்டிவிட்டி ரொம்ப போர் பர்ஃபார்மன்ஸ் ஆகிடும். அவங்களால லைஃப்பில் மற்ற பீப்புள் மாதிரி என்கேஜிங்காக ஒர்க் பண்ண முடியாமல் போயிடும். ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, ரொம்ப அதிகமான வீசிங் நடக்கும், நார்மல் ஆக்டிவிட்டியில் பெரிய லெவலில் என்கேஜிங் ஆக முடியாது, ஒர்க் லைஃப் டிஸ்டர்ப் ஆகும், பர்சனல் லைஃப் டிஸ்டர்ப் ஆகும். இதெல்லாமே ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போயிடும் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ். ஓகே, அப்போ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எவ்வளோ பீப்புள் பாதிக்கப்படுறாங்கிறத ஸ்க்ரீன் பண்ணி டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி ஸ்டேட்டை செலக்டிவாக கொண்டு வந்து அந்த ஸ்டேட்டுக்கு செலக்டிவான ஸ்கீம்ஸை க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி பீப்புளை ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம், ட்ரீட் பண்ண போகிறோம். அப்போ ஃபியூச்சர் பீப்புள் என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி நம்ம டயக்னோஸ் பண்ணுற மூலமாக இந்த சிக்கிள் செல் ரேஷியோ என்ன பண்ண முடியும், நம்ம லிமிட் பண்ண முடியும். ஓகே, நம்ம ஜெனடிக் டிசார்டர் ஜீரோ ஆக்க முடியாது, பட் அதெல்லாம் வரக்கூடிய இம்பாக்ட் என்ன பண்ண முடியும், குறைக்க முடியும். அதுதான் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் திங் தீம்ஸ். ஓகே, இதோடைய ஃபியூச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியை கொண்டு வரும். அது மூலமாக ஸ்க்ரீன் பண்ணுறோம், டயக்னோஸ் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ஹைலி அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுக்குறோம். டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறோம். டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுற மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அது ரிலவெண்ட்டாக நம்ம டேட்டா எடுத்து அதுக்கான பாலிசி மேக்கிங் போட போகிறோம். இதெல்லாமே இதோடைய ஃபியூச்சர்ஸ். ஸோ இது ஆக்சுவலி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சில டைம் மெயின்ஸ் கொஷின்ஸில் நமக்கு தெரியாத கொஷின்ஸ்லாம் வரும். சில கொஷின்ஸ் தெரியாத கொஷினாக கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கீம்ஸோட ஃபீச்சர்ஸ் கேட்குறாங்க. அந்த ஸ்கீம்ஸோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ரிலவெண்ட் டு disease or the relevant to development or the relevant to growth. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்கீம்ஸை என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், இந்த ஸ்கீம்ஸ்க்கு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க கேட்கும்போது நம்ம ஃபீச்சர்ஸ் நம்ம ரொம்ப திங்க் பண்ண அவசியம் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸில் என்ன இருக்கணும், கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஏஜென்சி இருக்கணும், அதுக்கான ஒரு ஸ்க்ரீனிங் இருக்கணும், அதுக்கான ஒரு டயக்னோசிங் இருக்கணும், அதை ஹைலி அஃபோர்டபுளாக கொடுக்கணும், ஹைலி ஆக்சஸபிளாக கொடுக்கணும், அதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போர்ட்டல் க்ரியேட் பண்ணணும், லைக் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணணும், ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், அது எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுக்கணும், யார் வேணாலும் ஆக்சஸபிள் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுக்கணும். எந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருந்தாலுமே இது எல்லாமே ரொம்ப காமன் ஃபீச்சர்ஸ். சில கொஸ்டின் நமக்கு தெரியாதப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை படிக்கிறோம்ல, அந்த ஃபீச்சர்ஸ் தான் அங்கே அப்ளை பண்ண தெரியணும். எல்லாருமே எக்ஸாக்டாக ஆன்சர் எழுதிட மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி படிக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டிவான ஆன்சர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ வாட் இஸ் ரேர் ஜெனடிக் டிசார்டர்? Rare genetic disease that occur due to the abnormalities or mutation gene or chromosomes. ஸோ நமக்கு தெரியும் இந்த குரோமோசோம்ஸ் ஜீன்ஸ்லாம் நீங்கள் நம்ம பேசிக்கான சயின்ஸில் படிச்சுப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கைண்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் இது ஒரு கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம எப்படி எடுக்கலாம், இப்போது இந்த இடத்துல ஒவ்வொரு இதுக்குள்ளே தான் என்ன இருக்குது, ஜீன் இருக்குது. இது ஒரு ஆர்கன் எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆர்கன் இதுக்குள்ளே என்ன இருக்கும், செல்ஸ் இருக்கும். செல்ஸ்குள்ளே என்ன இருக்கும், குரோமோசோம் இருக்கும். இந்த குரோமோசோமுக்குள்ளே என்ன இருக்கும், ஜீன் இருக்கும். இந்த ஜீனுக்குள்ளே என்ன இருக்கும்,
டிஎன்ஏ இருக்கும். ஓகே, இதுதான் ப்ராசஸ். அப்போது இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சின்னதாக ஒரு பீஸ் கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சின்னதாக ஒரு பீஸ் கட் ஆகுறது, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் ஆட் ஆகுறது, இது எல்லாமே என்ன ஆகும்னா அந்த என்டையர் அந்த பாடி என்ன பண்ணும், அப்நார்மலாக மாற்றிடும். இப்போ நமக்கு பாருங்கள், நமக்கு 2 கண் இருக்குது, 2 காது இருக்குது, ஒரு மூக்கு இருக்குது, ஒரு வாய் இருக்குது, 2 கை கால்லாம் இருக்குது இல்லையா, அண்ட் ஒரு பிரைன். இதெல்லாமே ஒரு நார்மல் பீப்புளுக்கு நம்ம இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இந்த மாதிரி குரோமோசோமுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மூலமாகவோ என்ன ஆகும்னா இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஓரளவு அப்படி கட் ஆகலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் ஆகலாம், இல்லை இது 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 மூலம் வரக்கூடிய இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, இதுதான் மியூட்டேஷன், பிரெல் ஷேப்னு சொல்கிறோம். இது மியூட்டேட் ஆகும்போது என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ காப்பி எடுக்கிறீங்க. அந்த ஃபோட்டோ காப்பியில் ஒரு பேப்பர் என்ன பண்ணுறீங்க, A4 ஷீட் சைஸில் வச்சு எடுக்கிறீங்க. அதே காப்பி என்ன பண்ண முடியும், நம்ம வேறு ஒரு ஷீட்டில் எடுக்க முடியும், டிஃப்ரெண்ட் ஷீட்ஸில் எடுக்க முடியும். பட் ஃபோட்டோ காப்பியில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் சேம் தான், பட் டிஃப்ரெண்ட் ஷீட்ஸில் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய ஆக்சுவல் ஹியூமன் பாடி ஓகே தான், பட் அந்த ஹியூமன் பாடி பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக இருக்கும்போது ஒரு நார்மல் ஹியூமனோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சி, இந்த மாதிரி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சி, இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா அவனுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆகும், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாமே கைண்ட் ஆஃப் பாடியோடைய அந்த ஷேப்ஸ் என்ன ஆகும், அந்த குரோமோசோம் சேஞ்ச் ஆகும்போது ஜீனில் ஜெனட்டிக்கல் மியூட்டேஷன் நடக்கும்போது என்ன ஆகும், அந்த பாடியோடைய நார்மல் திங்ஸ் அப்நார்மலாக மாறிடும். ஓகே, எக்ஸ்ட்ரா கை இருக்கிறது, சம்டைம்ஸ் கையே இல்லாமல் பிறக்கிறது, மூளை இல்லாமல் பிறக்கிறது, அண்ட் டபுள் ஹெட்டோட பிறக்கிறது, இது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா இந்த குரோமோசோம் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி அப்நார்மலாக போகும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகும், அது ஹியூமன் பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, அதனால் இந்த திங்ஸ் இதெல்லாம் ஹேப்பன். ஓகே, இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்லை இந்த இடத்துல ஜீனில் ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்லை இந்த இடத்துல ஜெனட்டிக்கல் இந்த டிஎன்ஏ கோட் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கோடில் இந்த ஒரு பிளேஸ் காணாமல் போகலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பிளேஸ் ஆட் ஆகலாம். நீங்கள் இந்த ஸ்பைடர்மேன் படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஸ்பைடர்மேனில் வெரி ஃபர்ஸ்ட் பார்ட், அந்த ஸ்பைடர் கடிக்கும்போது என்ன ஆகும், அந்த ஸ்பைடருடைய அந்த ஒரு எசன்ஸ், ஒரு கெமிக்கல் என்ன ஆகும்னா ரொம்ப அழகான ஒரு சயின்டிஃபிக்கல் லைன் அது. அது பெட்டில் கலந்து பெட்லேருந்து நேராக செல்ஸ் போய் செல்ஸ்லேருந்து அது கரெக்டாக செல்ஸ் போகும், செல்ஸ்லேருந்து என்ன ஆகும், அது குரோமோசோமுக்குள்ளே போகும், குரோமோசோம்லேருந்து நீங்கள் அதை அந்த வீடியோ என்ன பண்ணுங்க, நீங்கள் மறுபடியும் போய் பாருங்கள். குரோமோசோம்லேருந்து ஜீனுக்கு போகும், ஜீன்லேருந்து என்ன ஆகும்னா டிஎன்ஏக்கு போய் டிஎன்ஏல அது பட்டோன்னே என்டையர் டிஎன்ஏ சீக்வன்ஸும் சேஞ்ச் ஆகிடும். அந்த என்டையர் டிஎன்ஏ சீக்வன்ஸும் சேஞ்ச் ஆகிறதுனால ஹீரோக்கு ஒரு புது பவர் கிடைக்கும். ஓகே, பட் லைஃப்பில் ஆப்போசிட். மோஸ்ட்லி இந்த மாதிரி குரோமோசோம் அண்ட் ஜீன் டிஎன்ஏல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் 99% என்னவா மாறுதுன்னா டிசார்டராகவும் கேன்சராகவும் மாறிடும். லெஸ் தென் 1% என்ன ஆகும்னா அது சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக மாறலாம். இட்ஸ் வெரி ரேர். ஓகே, கிளியர். ஸோ அப்நார்மலிட்டிஸ் ஆர் மியூட்டேஷன் ஜீன். ஓகே, 2020 லாக்டவுனில் நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ப்ரெட்டிங் லெவல் குறைய ஆரம்பிச்சது. அப்படி குறைய ஆரம்பிக்க என்ன பண்ணோம், லாக்டவுனில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி நம்ம வெளியே வர ஆரம்பிச்சோம். வெளியே வர ஆரம்பிக்கும் என்னாச்சுன்னா அந்த ஜெனட்டிக்கல் மியூட்டேஷனால் COVID-19 எக்ஸ்ட்ரா மியூட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா மியூட்டேஷன்னா அந்த டிசீஸ் எவ்வளோ பேர்த்த பீப்புளை ஸ்ப்ரெட் பண்ணி போயிட்டே இருக்கோ அவ்வளோ அந்த டிசீஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த டிசீஸ் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா அந்த டிசீஸில் கூடிய டிஎன்ஏ மியூட்டேஷன் சேஞ்ச் ஆகிடும். டிஎன்ஏ மியூட்டேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த டிஎன்ஏவை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அனுப்பின அந்த மெடிக்கேஷன் என்ன ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ அந்த ஜீனோடைய மியூட்டேஷன் டிஎன்ஏ மியூட்டேஷன் சேஞ்ச் ஆனதுனால அந்த புது மியூட்டேஷனுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம புது மெடிக்கேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். இதனால் மேக்ஸிமம் அந்த கண்ட்ரோலை குறைக்க லிமிட் பண்ண சொல்லி நிறைய கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு பெரிய ஒரு திங்ஸ். ஈவன் ஹெச்ஐவி கூட நம்ம இது வரைக்கும் நம்ம கியூர் பண்ண முடியாமல் இருக்க இன்னொரு ரீசன் என்னென்னா அந்த டிசீஸ் என்ன ஆகுது, கீப் மியூட்டேட்டிங் தெம் செல்ஃப். அது குறிப்பாக அது மியூட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெடிக்கேஷன் கொடுக்க முடியல. இதுதான் மியூட்டேஷனுடைய பெரிய இஷ்யூஸ். Rare genetic disorder are generally inherited from parents and may affect the physical, neurological and metabolic or development functions. பொதுவாக இந்த மாதிரி ரேர் ஜெனடிக் டிசீஸ் எல்லாமே ஜீனில் வரக்கூடிய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அப்போ இந்த ஜீனில் வரக்கூடிய இந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் அப்படியே பாஸ் ஆகும்.
நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் எக்ஸ் குரோமோசோம் மூலமாகவும் ஒய் குரோமோசோம் மூலமாகவும் என்னாகும் பாஸ் ஆகும்போது அந்த ஒய் குரோமோசோம் டிஃபெக்ட் ஆகக்கூடிய ஒய் குரோமோசோம் அண்ட் எக்ஸ் குரோமோசோம் ஒரு பேபி கிரியேட் பண்ணும்போது என்னாகும் அந்த டிஃபெக்ட் அந்த பேபியில் ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த பேபிக்கு இந்த மாதிரி ஹெமோஃபோலியா ஆர் டிகட் செல்ஸ் ஆர் டவுன் சிண்ட்ரோம் ஆர் சிக்கிள் செல்ஸ் இந்த மாதிரி டிசீஸ்னால என்னாகும் டிசார்டர்லாம் அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு ஜெனரிக் டிசார்டர் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அந்த ஹிஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணணும். அப்படி ஸ்டடி பண்ணி அதை தெரிஞ்சுட்டா மட்டும்தான் அவங்களுடைய ஆஃப் ஸ்ப்ரிங் இந்த மாதிரி டிசார்டர்னால பாதிக்கப்படுவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஸ்டடி பண்ணும்போது அவங்களுடைய ஆஃப் ஸ்ப்ரிங் என்ன பண்ண முடியும், நம்ம அந்த யூட்ரஸ்லேயே நம்ம ஸ்கேன் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணுற மூலமாக இந்த டிஃபெக்ட்ஸ்னால ஃபியூச்சரில் இந்த பேபி பாதிக்கப்படுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். 100% பாதிக்கப்படும் தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும், யூட்ரஸில் என்ன பண்ண முடியும், அந்த பேபியை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, இல்லை எலிமினேட் பண்ண முடியும். இது மூலமாக என்ன பண்ண முடியும், அந்த ஃபியூச்சர்ஸ் க்ரோத்தை நம்ம லிமிட் பண்ண முடியும். ஃபியூச்சரில் வரக்கூடிய அந்த எக்கனாமிக்கல் ஸ்ட்ரெஸ், சோசியல் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ண முடியும், குறைக்க முடியும். Although each individual disorder affects a small number of people, collectively rare diseases impose a major public health burden worldwide. உலகம் முழுக்க நிறைய ரேர் டிசீஸ்னால பாதிக்கப்படுறாங்க. பட் அதோடைய கவுண்டிங் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் என்னது கம்மியாக இருந்தாலும் ஒரு சொசைட்டியில் இந்த மாதிரி ரேர் டிசீஸ்லாம் பாதிக்கப்படக்கூடிய பீப்புள் இருக்கும்போது என்னாகுன்னா அந்த என்டையர் சொசைட்டிக்கும் அந்த ரேர் டிசீஸ் ஒரு பெரிய பேர்டனாக மாறிடும். ஒரு எக்கனாமிக்கல் பேர்டனாக, ஒரு சோஷியல் பேர்டனாக, ஒரு எமோஷனல் பேர்டனாக மாறும்போது என்னாகுன்னா அந்த சொசைட்டியோடைய என்டையர் ப்ரொடக்டிவிட்டினாகவும் பாதிக்கப்படும். இது திங்க் வெரி இம்பார்ட்டன்ட். The cause of rare disease, of course, the mutation and chromosome disorder. இது எல்லாமே இந்த இன்ஹெரிட்டட் டிசீஸ் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த இன்ஹெரிட்டட் டிசீஸ் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோமோடைய ஃபார்மேஷன் நடக்கலாம். இல்லை எக்ஸ் குரோமோசோம் ஏதாவது ஒரு ரேடியேஷனால் பாதிக்கப்படலாம். இல்லை ஏதாவது லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால பாதிக்கப்படலாம். ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்படலாம். இது எல்லாமே நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எப்படினாலும் பாதிக்கப்படலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள், சிக்கிள் செல், தலாசெமியா, ஹெமோஃபோலியா, டியூக்கன் மஸ்குலர் டெஸ்ட்ரோஃபி, ஸ்பெஷல் மஸ்குலர் அட்ரோஃபி, இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் இதில் கொடுத்துருப்பேன். பொதுவாக நீங்கள் எந்த டிசீஸ் படித்தாலும் பண்ணணும் அதோடைய பிக்சர்ஸ் போய் பார்க்கணும், அப்போ தான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இது ஹீமோஃபோலியா. ஹீமோஃபோலியா அப்படிங்கிறது என்னென்னா நம்முடைய பிளட் பிளேட்லெட்ஸ், இப்போ நமக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரிஸ் ஆகுதுன்னாலும் பிளட் ப்ளீட் ஆகும். அப்படி இந்த ப்ளீட் ஆகக்கூடிய டைமில் என்ன ஆகும்னா அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது ரத்த தட்டுக்கள். அந்த பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணுவோம், எங்கெல்லாம் இன்ஜுரிஸ்னால ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த இடத்துல இது ஹேண்ட் இல்லையா, இது ஹேண்ட். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அப்படியே ப்ளீட் ஆகுது. இப்படி ப்ளீட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பிளேட்லெட்ஸ் சொல்லுவோம். இந்த பிளேட்லெட்ஸ் என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து ஸ்டோர் ஆகி இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, ஸ்டாப் ஆகினாகும் இந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடும். ஓகே ஓகே, இதுதான் பிளேட்லெட்ஸ் சொல்லுவோம். ஆர்பி செல்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஆர்பிசி, ஒய்பிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பிளேட்லெட்ஸ். நம்மளோட ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணிடும். ரொம்ப அதிகமான ப்ளீடிங் போகும்போது என்ன ஆகும்னா பிளட் ரொம்ப அதிகமாக லாஸ் ஆச்சுன்னா அதிகமான ஆக்சிஜனை கேரி பண்ணி போகக்கூடிய அந்த ஆர்பி செல்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிடும். ஆர்பி செல்ஸ் தான் லாஸ் ஆகிடுச்சுன்னா பிளட் பாடிக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காம பாடியில் கூடிய முக்கியமான ஆர்கன், பிரைன், ஹார்ட், லங்ஸ், கிட்னி, இந்த மாதிரி முக்கியமான ஆக்சிஜன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சைலந்துடும். கடைசியில் டெத்து தான். ஓகே, அப்போ அந்த மாதிரி ஒரு சிவியரான என்வரன்மெண்ட்டுக்கு போகாமல் என்ன பண்ணுது, இந்த பிளேட்லெட்ஸ் நம்மளை காப்பாற்றுது. இந்த பிளேட்லெட்ஸ்னால என்ன ஆகும், இந்த பிளேட்லெட்ஸ் என்ன ஆகும்னா பாடியில் ரொம்ப அதிகமாக குறையும் போது என்ன ஆகும், இந்த மாதிரி ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகிடும். ஒன் ஆஃப் த டிசீஸ் தான் ஹெமோஃபோலியா. ஸோ ஹெமோஃபோலியா இஸ் a rare genetic bleeding disorder where the blood lacks enough clotting factors. இந்த மாதிரி ஹெமோஃபோலியா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா அந்த பிளட் ப்ளீடிங் நடக்கக்கூடிய அந்த இடத்துல கூடிய அந்த பிளேட்லெட்ஸ் ப்ராசஸ் என்னாகும் நடக்காமல் போயிடும். ஸோ அந்த பிளட்டுடைய பிளேட்லெட்ஸ் ஆப்சண்டாக இருக்கிறதுனால ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகும். ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது என்னாகும், அவங்க மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப சிவியரான கண்டிஷன் போக வாய்ப்பு இருக்குது. இது இன்டர்னலாகவும் ப்ளீட் ஆகும், இல்லை வெளியே அவுட்டர் லேயர்லையும் ப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது அதோடைய ரேர் டிசீஸ். இது ஒரு கைண்ட் ஆஃப் ரேர் டிசீஸ். அண்ட் சிக்கிள் செல் நம்ம பார்த்துட்டோம். சிக்கிள் செல் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது, இந்த மாதிரி ஆஃப் ஷேப்பில் போகும்போது நியூட்ரிஷன்ஸ் ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போக முடியாது. நியூட்ரிஷன்ஸ் ஆக்சிஜன் சப்ளை அந்த ஆர்கன்ஸ் கிடைக்கலனாகும், ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப லேக் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆகிடும்.
அண்ட் தலாசமியா இது இந்தியாவில் பாதிக்கப்படக்கூடிய, உலகத்தில் ரொம்ப அதிகமான பீப்புள் பாதிக்கப்படக்கூடிய ஒன் ஆஃப் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்காங்க. இந்தியா இதெல்லாம் கூடிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பிளட் ரெலவெண்ட் டிஸார்டர்ஸ் தான். ஓகே, இதனால் என்ன நடக்குதுன்னா, நமக்கு ஆர்பிசிஸ், டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ் இது எல்லாமே எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னா, நம்முடைய போன் மேரோல ஆரிஜின் ஆகுது. போன் மேரோல ஆரிஜின் ஆகக்கூடிய இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, எனஃப் அமௌண்டான பிளட் செல்ஸ் எல்லாமே ஆரிஜின் ஆகாமல் போயிடும். அப்போ தேவையான பிளட் செல்ஸ் எல்லாமே இந்த போன் மேலேருந்து ஆரிஜின் ஆகலைன்னா என்ன ஆகும்னா, நம்முடைய பாடி lack of immunity, has suffered from lack of immunity and lack of platelets due to increasing the bleeding and lack of RBC cells. இதனால் என்ன ஆகும், பாடி பாதிக்கப்படும். RBC cells கிடைக்காது, platelets கிடைக்காது அண்ட் WBCs கிடைக்காது. இது மாதிரி என்ன ஆகும், பாடி ரொம்ப சிவியராக இம்பாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது தலாசமியா. பிளட் ஆரிஜின் ஆகக்கூடிய இடத்துல என்ன ஆகும், இது டிஸ்டர்ப் பண்ணி அந்த பிளட்டுடைய ஆரிஜின் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணும், இம்பேக்ட் பண்ணும். ஸோ குரூப் ஆஃப் inherited blood disorder where the body produces an abnormal form of inadequate amount of hemoglobin. ரொம்ப அதிகமான ஹீமோக்ளோபினோ இல்லை ரொம்ப கம்மியான ஹீமோக்ளோபினோ ப்ரொடியூஸ் பண்ணிடும். அது மூலமாக என்ன ஆகும், பாடியில் அந்த இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிடும். ஓகே, ஹீமோக்ளோபின் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் இருக்குல்ல, அந்த ஆக்சிஜன் நம்ம இன்ஹேல் பண்ணல, நம்ம நிறைய கைண்ட் ஆஃப் ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறோம். அப்படி நிறைய கைண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணும்போது அதில் ஆக்சிஜனை மட்டும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் இந்த ஹீமோக்ளோபின். இந்த ஹீமோக்ளோபின் டிக்ளைன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை பிளட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. பிளட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் என்ன ஆகும், லேக் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை ஆர்கன்ஸ்க்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி லேக் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை ஆர்கன்ஸ்க்கு சப்ளை ஆகும்போது என்ன ஆகும், பாடி இன்ஆக்டிவாக மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, அண்ட் அனதர் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் டியூக்மன் மசில் டிஸார்டர். இதனால் என்ன ஆகும்னா, பாடி ஃபுல்லாகவே பேரலைஸ் ஆகிடும். இப்படி பேரலைஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ இந்த திங்ஸ்லாம் நடக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஸ்ட்ரோபி. இதெல்லாம் என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஜெனட்டிக்கல் நர்வ்ஸ் என்ன ஆகும், ரீஜெனரேட் ஆகிடும். நம்ம நர்வ் சிஸ்டம் ரொம்ப அதிகமாக இம்பாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெண்ணை ஹோல்டு பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பெண்ணை நான் எப்படி ஹோல்டு பண்ணியிருக்கேன்னா, ஐ திங்கிங் ரைட், ஐ வாண்ட் டு ஹோல்ட் திஸ் பென் ரைட், ஸோ ஐ ஜஸ்ட் டூ தட். பட் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நியூராலஜிக்கல் டிசார்டர் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா, அந்த பெண்ணை என்னால் ஹோல்டு பண்ண முடியும், நான் நினச்சாலும் ஹோல்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஓகே, இதனால் நான் என்ன டச் பண்ண முடியாது, டச் பண்ணாலும் ஃபீல் பண்ண முடியாது, ஹோல்டு பண்ணி ஸ்டேபிளாக வைக்க முடியாது, அதனால் எழுத முடியாது, நடக்க முடியாது, நிற்க முடியாது. இது மாதிரி நிறைய நியூராலஜிக்கல் டிசார்டர்னால பாதிக்கப்படுறவங்க அவங்களுடைய மோட்டார் சைக்கிள் ஆக்டிவிட்டீஸை லாஸ் பண்ணிடுவாங்க. மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கிடையாது, நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆகும், அதில் இன்வால்வ் ஆகணும். நாங்கள் போகணும், நாங்கள் போகணும், நாங்கள் நிற்கணும், நாங்கள் நிற்கணும் இல்லையா, இதுதான் மோட்டார் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபினால டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, அவங்க நினச்சபடி செய்ய முடியாது. இது எல்லாமே கைண்ட் ஆஃப் ஜெனட்டிக்கல் ரேர் டிஸார்டர்ஸ். ஓகே, இப்போ தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம நெக்ஸ்ட் இதோடைய சேலஞ்சஸ் பார்க்கலாம். எதுக்காக இந்த மாதிரி ரேர் ஜெனட்டிக் டிஸார்டர்னால பாதிக்கப்படுறாங்க பீப்புள், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொதுவாக ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஆக்சசிபிளாக இருக்குது. நிறைய பீப்புளுக்கு பெஸ்ட் ஹெல்த் கேர் கொடுக்குறாங்க, பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, குயிக்காக பீப்புள் டயக்னோஸ் பண்ண முடியுது, எல்லா லோ பர்த் அண்ட் லோ டெத் ரேட் இருக்குது. ஒரு பேபிஸ் யூட்ரஸில் ஃபார்ம் ஆகும்போது இதோடைய ஹெல்த் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுது, ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. எல்லா பீப்புளுக்கும் இதோடைய அவேர்னஸ் இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும், டெவலப்டு கண்ட்ரியில் ஹாஸ்பிட்டல்ஸையும் கம்பல்சரியாக 100% பார்க்குறாங்க. எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவேர்னஸ் இருக்குது, ஒரு பேபி எப்படி பிறக்கும், எந்த மாதிரிலாம் பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் இந்த அவேர்னஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப லேக்காகவும் லிமிட்டடாகவும் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்குது. குறிப்பாக இந்தியா அண்ட் மிடில் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி நிறைய நாள் இருக்கும்போது இந்த மாதிரி டயபிட்டிஸ் எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்லையும் லோவர் இன்கம் கண்ட்ரீஸ்லையும் இந்த ரேர் டிசீஸோட கவுண்டிங் ரேஷியோ இஸ் வெரி வெரி ஹை பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ். ஓகே, லேக் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் தி ரேர் டிசீஸ் அண்ட் தேர் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஃபர்ஸ்ட், டிலேட் டயக்னோசிஸ். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த குழந்தைய ஆக்டிவிட்டிஸை வச்சு. குறிப்பாக ஒரு 2-3 வயசு தாண்டும் போது அந்த குழந்தையால் என்ன பண்ண முடியல, மற்ற குழந்தைங்க மாதிரி நார்மலாக ஆக்டிவாக இன்வால்வ்டாக இருக்க முடியல எந்த ஆக்டிவிட்டிலையும். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த குழந்தை தலாசமியால் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பிரைனில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது, அந்த குழந்தைனால நார்மல் சில்ட்ரன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண முடியாது, இப்படிங்கிற எல்லாமே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தெரியுது. அது இல்லாமல் சில சிம்டம்ஸ் எல்லாமே குழந்தை பிறந்து 5 வயசுக்கு அப்புறம் தெரியவே ஆரம்பிக்கும். எல்லா டிசீஸுமே நம்ம ஆரிஜின்லேயே கண்டுபிடிக்க முடியாது, அது ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது. ஓகே, அப்போ பேரண்ட்ஸை டயக்னோஸ் பண்ணணும். அப்போ பேரண்ட்ஸ் அது மாதிரி ஏதாவது ஃபீச்சர்ஸ், ஜெனட்டிக்கலாக இது மியூட்டேஷன் ஃபீச்சர்ஸ் இருக்கா, இல்லை அது மூலமாக ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்களா அப்படிங்கிற ஸ்டடி பண்ணி அந்த குழந்தை நம்ம எடுக்கணுமா வேண்டாமாங்க டிசைட் பண்ணலாம்.
ஸோ டிலே டயக்னோசிஸ் டிலே ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய குழந்தைகள் பிறந்துடுறாங்க. நிறைய குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் தெரியுது they are affected with some genetic disorders. Okay. And high cost treatment, yes, of course, they are starting from 20,000 for each treatment cost, and up to not only up to just start from 20,000 to 10 crore, 16 crore, 20 crore. Some treatments cost 15 crore. Okay. இதெல்லாமே இஸ் வெரி வெரி ரேர் டிசீஸ். இந்தியாவில் ஒரு கேன்சர் இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு நம்ம 3 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்போ கேன்சர் இன்ஜெக்ஷனுக்கே இவ்வளோ செலவாகுதுன்னா அந்த ரேர் டிசீஸ்லாம் வெரி வெரி ஹை ரேஷியோ. அது இல்லாமல் இந்த மாதிரி ரேர் டிசீஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகக்கூடிய பீப்புள் எல்லாமே வெரி வெரி லோ இன்கம் பீப்புள் அண்ட் லோ லெவல் இன்கம் பீப்புளில் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி பீப்புளுக்குலாம் இந்த மாதிரி ஹை காஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பாசிபிளே கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு லிமிட்டட் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். இந்தியாவில் இந்த ஸ்பெஷலைஸ்ட் ஹெல்த் கேர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் கெப்பாசிட்டி இருக்குது, அந்த குழந்தையோட பெட்டில் என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது, அந்த குழந்தையுடைய வெயிட் செக் பண்ணுறாங்க அண்ட் ஹைட் செக் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த குழந்தைய ஃபுல்லாக நம்ம டயக்னோஸ் பண்ணுறது கிடையாது. அந்த பிளட் செக் பண்ணி பிளட்டோடைய ரிலவெண்ட்டான டிசீஸ் எதாவது இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஒரு டிசீஸ்னால அந்த குழந்தை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா, இல்லை அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட அவங்க அப்பா அம்மாட்ட ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறது இல்லை, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏதாவது ஒரு ரேர் டிசீஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, ஹார்ட் டிசீஸ் இருக்கா, இல்லை கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, இல்லை டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ரேர் டிசீஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறது கிடையாது. இது மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்டான டாக்டர், ஸ்பெஷலைஸ்டான ஆக்சிபிலிட்டிஸ் ஏஜென்சிலாம் கிடையாது. இன்ஜெக்ஷன் நம்ம ப்ராப்பராக போட்டுறோம், 100% நம்ம இம்யூனேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிடுறோம். பட் அதெல்லாம் தாண்டி என்ன பண்ணணும்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். நம்ம ஃபவுண்டேஷனில் தான் இன்னும் இருக்கும். அதை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஹெல்த் இன்னும் அட்வான்ஸாக கொடுக்குறதுக்கு நம்ம கொண்டு போகணும். இந்த மாதிரி ஆக்சிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப லேக்காக இருக்குது. அர்பனில் 100 ஹாஸ்பிட்டல் இருக்குது, டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க. பட் அதாவது ஒரு 100 ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இடங்கள்ல அர்பனில் தான் 70 80 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. 100 நர்ஸில் 75 நர்ஸஸ் அர்பனில் தான் இருக்காங்க. 100 டாக்டர்ஸில் 85 டாக்டர்ஸ் அர்பனில் தான் இருக்காங்க. ரூரல் ஏரியா ரொம்ப பூராக இருக்காங்க. அப்போ இந்த ரூரல் ஏரியாவில் இந்த மாதிரி பீப்புளை அட்ரஸ் பண்ணுறதுக்கு, டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸான டாக்டர்ஸ், ஆக்சிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகே. அண்ட் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், எஸ், ரேர் ஹெல்த்தை டயக்னோஸ் பண்ணுறதுக்கான அட்வான்ஸ் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டூல்ஸ், மானிட்டரிங், எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க யாருமே இல்லை. ஓகே. இவங்கெல்லாம் ரொம்ப லேகாக இருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட், ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ். எஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் ஒவ்வொரு ரூரல் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டான டாக்டர்ஸ் யாருமே இல்லை. ஒரு குழந்தை பிறந்த உடனே இல்லை குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடி டயக்னோஸ் பண்ணும்போது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும், என்ன மாதிரி திங்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு எக்ஸ்பர்டஸ் டாக்டர்ஸ் இருக்கிறதில்ல. ஓகே. அண்ட் சோஷியல் பர்டன். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் வெரி 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 ஹை. அது அந்த ஒரு நார்மலான ஒரு பிலோ இல்லை லோவர் இன்கம் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு பெரிய பர்டனாக போயிடும். ஓகே. அப்புறம் என்ன ஆகிடும், அந்த குழந்தைய அவங்க எங்கேயாவது விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லை அந்த குழந்தைய மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, தெரியாது அதை பற்றி தெரிஞ்சவங்க, இல்லை அந்த குழந்தைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், இல்லை அந்த குழந்தையுடைய ஆர்கன்ஸ் டிராஃபிங் பண்ணலாம், இல்லை அந்த குழந்தை வேறு ஏதாவது இடத்துக்கு என்ன பண்ணலாம், அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஓகே. லிமிட்டட் ரிசர்ச் அண்ட் டேட்டா. எஸ், இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் எந்த கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள், எந்த சோஷியல் பேக்ரவுண்ட் பீப்புள், இல்லை எந்த இன்கம் பீப்புள், ஹையர் இன்கம் பீப்புள், லோவர் இன்கம் பீப்புள், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஆஃப் பீப்புள் ரேர் டிசீஸ்னால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற டேட்டா கிடையாது. அந்த டேட்டா இல்லாதனால அதுக்கு பாலிசி மேக் பண்ண முடியல. பாலிசி மேக் பண்ண முடியாதனால இந்த ஸ்கீம்ஸ் அட்ரஸ் பண்ண முடியல. இந்த ஸ்கீம்ஸ் அட்ரஸ் பண்ண முடியாதனால ரேர் டிசீஸ்னால இந்தியா இஸ் ஃபேஸிங் லாட் ஆஃப் கான்சிக்வன்சஸ். ஓகே. எஸ்பெஷலி இன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட். So these are the challenges. These are very quite common challenges, but we need to address that. So, and we need to take another way forward initiatives after these challenges. First, நீங்கள் ஆப்போசிட் எழுதலாம், டெலி டயக்னோசிஸா, அப்போ நம்ம வே ஃபார்வர்டில் என்ன எழுதுகிறோம், we need quick and accessible diagnosis அப்படின்னு எழுத போகிறோம். அவ்வளோதான். ஓகே. இது மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டாக எழுத கற்றுக்கோங்க. ஏன்னா எல்லா டைமும் பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்ம பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும், நம்ம எழுத கொஸ்டின் வந்து ஜென்ரேட் பண்ண கற்றுக்கணும், ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ண கற்றுக்கணும். ஸோ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னன்னா NPRD, த நேஷ்னல் பாலிசி ஃபார் ரேர் டிசீஸ். ஸோ நேஷ்னல் பாலிசி ஃபார் ரேர் டிசீஸில் ஒரு செலக்டிவான ரேர் டிசீஸ் லிஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் எந்த மாதிரி பீப்புள் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு செலக்டிவான பீப்புளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 50 lakhs வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்கீம்ஸ் மூலம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அது மூலம் ரேர் டிசீஸ் என்ன பண்ண முடியுது, ப்ரிவென்ட் பண்ண முடியுது, அட்ஸ் ஆல்சோ மேனேஜ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட், த பாலிசி சப்போர்ட் த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். எஸ், அஃப்கோர்ஸ். நெக்ஸ்ட், ராஷ்ட்ரிய பால் ஸ்வாஸ்த்ய காரியக்ரம். ஓகே. இது மூலம்
என்ன பண்ணணும்னா early screening and intervention service for children with birth defects and developmental disorders. ஸோ ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்தியா கார்க்கியம் அப்படின்னா என்னென்னா சிம்பிளாக ஏர்லியாக ஒரு சைல்டை டயக்னோஸ் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி அந்த குழந்தைக்கு ஏதாவது ரேர் டிசீஸ்லாம் கண்டுபிடிச்சி ரேர் டிசீஸை எப்படி நம்ம குயிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அதோடைய எஃபிஷியன்சி எப்படி நம்ம குறைக்க முடியும், அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாங்கிறத பண்ணுறாங்க. ஓகே, பட் இது நம்ம நேஷனல் வைட் கொண்டு போகணும். நிறைய பீப்புளுக்கு இது தெரியறதை நம்ம தெரிய வைக்கணும். இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிய வைக்கணும். இதெல்லாம் பெரிய சேலஞ்சாக இருக்குது. சிக்கிள் செல் அனிமியா என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒன் ஆஃப் த ரேர் டிசீஸ் இருக்கக்கூடிய சிக்கிள் செல் அனிமியாவை 2047 எலிமினேட் பண்ண நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ அப்போ டார்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். நிறைய பேருக்கு இந்த சிக்கிள் செல் அனிமியா பற்றி தெரியாது. அப்போ ரேர் டிசீஸை பற்றி என்ன பண்ணணும்னா, அதர் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன பண்ணலான்னா, நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து அவேர்னஸ் கொடுக்கணும். இப்போது நம்ம சன் டிவி எடுத்துட்டோம் அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு நம்ம நாடகம் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா. காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நாடகம் வருது. ஓகே, அப்போ அதில் ஏதாவது ஒரு பீரியட் என்ன பண்ணணும், பீப்புள் மோஸ்ட்லி வாட்ச் பண்ணக்கூடிய டைம் இது காலையில் 8 மணிலேருந்து ஆஃபீஸ் போகிறக்கு முன்னாடி 9:30 வரைக்கும். அப்புறம் பீப்புள் என்ன ஆஃபீஸ் முடிச்சு என்ன பண்ணுறாங்க, 6 மணிக்கு வந்துடுவாங்க. ரொம்ப இன்டென்சிவான வாட்சிங் டைம் என்ன, ஆஃப்டர் 7:30 to up to 11:30. அப்போ இந்த மாதிரி டைமில் ஒரு இன்டர்வென்ஷன் வேணும். என்ன இன்டர்வென்ஷன்? ரேர் டிசீஸ் பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ரேர் டிசீஸை பற்றின ஒரு ஸ்பீச் ஒரு டாக்டர்ஸை பேச வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சன் டிவியில் ஐ திங்க் காலை வணக்கம் ஆர் தமிழ் வணக்கம் சம்திங் எபிசோட் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஃபேண்டாஸ்டிக்கான எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் கூப்பிட்டு வந்து பேச வைப்பாங்க. ஸோ வெரி குட் இனிஷியேட்டிவ்ஸ், ரைட்? அந்த மாதிரி நிறைய முக்கியமான இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி கொண்டு வரணும். இப்போ மோஸ்ட் வாட்சபிள் டைம் என்ன பண்ணணும், ரேர் டிசீஸ் பற்றின அவேர்னஸை டாக்டர்ஸ் பேசுகிற மாதிரி, டாக்டர்ஸ் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி, நிறைய பீப்புள் அதை பற்றின ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும், கொண்டே காட்டணும். காட்டுற மூலம் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்னால நிறைய பேருக்கு ரீச் ஆக முடியும். டிவிங்கிறது பெஸ்ட் மீடியம் for delivering is a very most quick accessible for any schemes to people. Okay, so I use பண்ணலாம், ரேடியோ யூஸ் பண்ணலாம், டெலிவிஷன் யூஸ் பண்ணலாம், of course யூடியூப் சேனல், there are a lot of things they are available and they get. So இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, the newborn and parental screening program across all state and districts. of course ஒருத்தங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க செக்கப்புக்கு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள ஸ்க்ரீன் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ரேர் டிசீஸ் சினாரியோஸ் இருக்கா, இருக்க வாய்ப்பு இருக்கா, ஹிஸ்ட்ரிஸ் அவங்களுக்கு என்ன, அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். செக் பண்ண என்ன பண்ணணும், அவங்களுக்கான பேபிஸோடைய கவுன்சிலிங் கொடுக்கணும். ஓகே, the government should establish more specialized centers and for genetic diagnosis and counselings. Yes, of course, and counseling கொடுக்கணும் and diagnosis features கொடுக்கணும் and greater investment is needed for biotechnology research and genome sequencing and indigenous therapies. இண்டிஜினஸ் தெரபிஸ் இருக்கணும். நிறைய வேர்ல்ட் கண்ட்ரீஸில் என்ன பண்ண முடியும், நம்ம தெரபிஸ் வாங்க முடியும். பட் அந்த தெரபிஸ் எல்லாமே இந்தியாவுடைய சோஷியல் எக்கனாமிக்கல் பீப்புளுக்கு சூட்டபிளாக இருக்கணும். அது கண்டிஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவோம், இங்கே கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். வேர்ல்ட் கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ஒரு கண்ட்ரியில் ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரியுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இந்த திங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேப்லெட் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா இந்தியாவில் அது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இங்கே எல்லாமே ஒர்க்காலிக் பீப்புளாக இருக்காங்க. மார்னிங் 9:30 to ஈவினிங் 10 வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளாக இருக்காங்க. அவங்க எல்லாமே 1 ஹவருக்கு இந்த டேப்லெட் எடுத்துப்பாங்களா, அது கான்ஷியஸ் எடுக்க முடியுமா? அப்போ நம்ம அதில் என்ன பண்ணணும், நம்ம 1 ஹவருக்கு இல்லாமல் ஒரு எவ்ரி 4 ஹவர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணலாம், இல்லை எவ்ரி மீல்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இது மாதிரி நம்முடைய கண்ட்ரி ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீப்பிங் டேப்லெட்டை நீங்கள் மார்னிங் போட்டால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும்னா பீப்புள் யாரும் போட மாட்டாங்க, ஒர்க் போக வேண்டாமா? அப்போ அந்த மார்னிங் ஹேபிட் என்ன பண்ணுவோம், நம்ம நைட் ஹேபிட்டாக மாற்றணும். அப்போ நைட் ஹேபிட்டாக இருக்கக்கூடிய டேப்லெட்டை நம்ம ஃபார்மேஷன் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் பண்ணணும். இதெல்லாமே திங்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிட முடியாது. ஒவ்வொரு பீப்புள் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். எவ்ரி பீப்புள் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஒர்க், எவ்ரி பீப்புள் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட். ஸோ எவ்ரி பீப்புள் ஹேஸ் நீட் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஓகே, அதுக்காக எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் இப்படி தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் வி நீட் டு ஃப்ளெக்சிபிள் தட். இதை இப்போ தான் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் இல்லாமல் ஃப்ளெக்சிபிள் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி திங்ஸ் பண்ணுறோம்னா என்ன பண்ண முடியுது, ரேர் டிசீஸை நம்ம இந்தியாவில் மேனேஜ் பண்ண முடியுது. ரேர் டிசீஸை பற்றி கொஷின்ஸ் டிவிக்கில் கேட்டிருக்காங்க, மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஷின் நம்ம ஆன்சர் பண்ணுற மூலமாக நம்ம ஸ்கோரிங் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும், இன்டர்வியூவில் இதை பற்றின கொஷின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் அபவுட் டீப் அனலைசிஸ் வீடியோஸ். ஓகே, ஸோ இது மாதிரி வீடியோஸ் என்ன பண்ணுங்கள், வாட்ச் பண்ணி நீங்கள் எடிட்டோரியல் ரீட் பண்ணுங்கள். எடிட்டோரியல் ரீட் பண்ணும்போது இதை பற்றின விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, இல்லை கண்டிப்பாக யூ மஸ்ட் ரீட் எவ்ரி டே ஃபார் 1 எடிட்டோரியல். ஓகே, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு எடிட்டோரியல் ரீட் பண்ணியே ஆகணும். ரீட் பண்ணும்போது அந்த வொக்காபுலரி ஸ்கில்ஸு, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, வீடியோ மட்டும் பார்க்குற மூலமாக எந்த ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் தட். ஓகே, தேங்க்யூ ஆல்.